அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற்றது மிகுந்த மகிழ்ச்சி என்றும் எல்லா அமைச்சர்களும் பொறுப்பேற்று செயல்பட உள்ளனர் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவையில் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா இன்று நடந்தது. புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா முடிந்தவுடன் சட்டசபைக்கு வந்தனர். புதிய அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, ராஜசேகர் ஆகியோர் அவர்களது அறையில் இருக்கையில் முதலமைச்சர் ரங்கசாமி அமர வைத்து வாழ்த்து தெரிவித்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற்றது மிகுந்த மகிழ்ச்சி. எல்லா அமைச்சரும் பொறுப்பேற்று செயல்பட உள்ளனர். நல்ல முறையில் இந்த அமைச்சரவை முழுமையாக சிறப்பாக செயல்பட்டு மக்களுடைய நலனுக்காக பாடுபடும். விரைவில் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கப்படும். சபாநாயகர் தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். சபாநாயகர் பதவி என்ஆர் காங்கிரசுக்கு வழங்கப்படுமா, பாஜகவிற்கு வழங்கப்படுமா என்ற கேள்விக்கு கொடுக்கும் பொழுது பாருங்கள் என்று ரங்கசாமி பதிலளித்தார். மேற்கு வங்கத்தில் இருந்து ரயிலில் கஞ்சா கடத்தி வந்த மேற்கு வங்க வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ஒதியஞ்சாலை காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் தலைமையில் போலீசார் ரயில் நிலைய போலீசார் உதவியுடன் நேற்று சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது ரயில் நிலையத்தின் உள்ளே சந்தேகப்படும்படியாக ஒருவர் அமர்ந்திருந்துள்ளார். அவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய பொழுது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். பிறகு அவரிடம் இருந்த பையை சோதனை செய்தபோது அதில் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்த பொழுது மேற்கு வங்கத்தை சேர்ந்த சஞ்சீவ பத்ரா என்பதும் புதுவையில் விற்பனை செய்ய கஞ்சா கடத்தி வந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் அவரிடம் இருந்த 50,000 ரூபாய் மதிப்பிலான 950 கிராம் கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து அவர் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி 45 அடி சாலை தமிழ்ச்சங்கம் மற்றும் ரெயின்போ நகர் பார்க் அருகில் கனரக வாகனங்கள் மோதி சாலை ஓரத்தில் இருந்த மரம் சாலையில் விழுந்தது. அந்த நேரம் வாகனங்கள் எதுவும் செல்லாமல் இருந்ததால் விபத்து தவிர்க்கப்பட்டது. ஆனால் மரம் சரிந்து சாலையில் விழுந்ததால் அங்கு பெரும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனடியாக லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட இடத்திற்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள், ரெயின்போ நகர் பொறுப்பாளர்கள் என்ஆர் சுரேஷ், இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் உசேன், வார்டு தலைவர் சுதன் மற்றும் பெரிய கடை காவலர் ஒருவரும் தற்காலிகமாக மரங்களின் கிளைகளை வெட்டி வாகனங்களை தடையின்றி செல்ல வழிவகை செய்தனர். பின்பு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அங்கு வந்து மீதமிருந்த மரங்களை, கிளைகளை அங்கிருந்து வெட்டி அப்புறப்படுத்தினர். வனத்துறையிலிருந்து ஆட்கள் வரும் வரை காத்திருக்காமல் உடனடியாக லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் போக்குவரத்தை சரி செய்ததால் பாதசாரிகள் மற்றும் வாகன ஓட்டிகள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ அவர்களுக்கு நன்றி தெரிவித்து சென்றனர். சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளுக்கு நேரு எம்எல்ஏ தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 2026 கல்வியாண்டில் 100% தேர்ச்சி பெற்றதை ஒட்டி பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவிகளுக்கும் தனித்தனி பாடங்களில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளுக்கும் சால்வை அணிவித்து பரிசுகளை வழங்கி சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். மேலும் 100% தேர்ச்சிக்கு காரணமான ஆசிரியர்கள் மற்றும் மாணவிகளின் பெற்றோர்களையும் அவர் பாராட்டினார். தொடர்ந்து ஆண்டுதோறும் 100% தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா, ஆசிரியர்கள் மற்றும் நேய மக்கள் கழகத்தின் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த எம்எல்ஏக்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து மற்றும் பாஜகவை சேர்ந்த GNS ராஜசேகரன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்தது. கூட்டணியின் சார்பில் ரங்கசாமி மீண்டும் முதல்வராக கடந்த மே 13ஆம் தேதி பதவியேற்றார். அவருடன் அமைச்சர்களாக பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து மே 18ஆம் தேதி தற்காலிக பேரவைத் தலைவராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனும், மே 20இல் அனைத்து எம்எல்ஏக்களும் சட்டப்பேரவையில் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதன் பின்னர் ஜூன் 3ஆம் தேதி என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த ராஜவேலு, சிவக்கொழுந்து, பாஜகவை சேர்ந்த ராஜசேகர் ஆகியோர் அமைச்சர்களாக நியமிக்க துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் முதல்வர் ரங்கசாமி பரிந்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து புதிய அமைச்சர்களாக 3 பேரை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்த நிலையில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் இன்று பதவியேற்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ராஜவேலு, சிவக்கொழுந்து, ராஜசேகர் ஆகிய மூவரும் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்த விழாவில் முதல்வர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதி வம்பாக்கீரபாளையம் மீனவ கிராம கடலோர பகுதியில் தற்காலிக சபாநாயகரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார்.
உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் மீனவர்கள் வசிக்கும் வம்பாக்கிரபாளையம் பகுதி உள்ளது. இந்த பகுதியில் கடற்கரை ஓரம் பல நூற்றுக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்றனர். மக்கள் வசிக்கும் இடத்தில் அமைக்கப்பட்ட சாலை குறுகிய அளவில் உள்ளது. அதேபோன்று கடல் நீர் உட்புகாமல் இருக்க கொட்டப்பட்ட கருங்கல், தடுப்பு கற்கள் சரிந்து வீதிக்கு இடைஞ்சல் ஏற்பட்டுள்ளது. இப்பகுதியில் நிறைவு பெறாத பாதாள சாக்கடை திட்டத்தினால் மக்கள் பெரும் துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டு வருகின்றனர். கழிவுநீர் வாய்க்கால் சரிவர தூர்வாரப்படாததுதான் கழிவுநீர் கடலில் செல்லாமல் மக்கள் வசிக்கும் பகுதியிலேயே தேங்கி அதன் மூலம் பல்வேறு தொற்று நோய்கள் வரவும் அபாயகரமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டு காலமாக இப்பிரச்சனையை கருத்தில் கொள்ளாத அரசு இருந்ததால் மக்களின் அன்றாட வாழ்க்கை பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இவை அனைத்தையும் சரி செய்வதற்காக பொதுப்பணித்துறையின் முதன்மை பொறியாளர் மற்றும் உதவி துணை பொறியாளர்களை அழைத்து வந்து இப்பகுதியில் இன்று தற்காலிக சபாநாயகரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் ஆய்வு நடத்தினார். துறை அதிகாரிகள் உடனடியாக பிரச்சினைகளை தீர்ப்பதாக உறுதியளித்தனர். நாளை மறுதினத்திலிருந்து பணிகள் பொதுப்பணித்துறையினரால் தொடங்கப்படும் என பொதுப்பணித்துறையின் உயர் அதிகாரி வீரசெல்வம் அவர்கள் பொதுமக்களிடம் உறுதியளித்தார். புதுவை காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு தினந்தோறும் அறுசுவை உணவு அளிக்கப்பட்டு வந்தது. தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் உணவு கூட மூடப்பட்டது. இந்த நிலையில் ஏறக்குறைய 2 மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்டு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மக்கள் மீண்டும் சந்தோஷமாக வந்து உணவு உண்டு சென்றனர். இதைப்பற்றி முதலியார்பேட்டை எம்எல்ஏ ஜான்குமார் அவர்கள் கூறுகையில், வாரந்தோறும் 3 நாட்கள் உணவு வழங்கப்படும் என்றும் சில மாதங்களில் மீண்டும் தினமும் உணவு வழங்கப்படும் என்றும் ஒரு நாள் 10,000 பேருக்கு உணவு வழங்கப்பட உள்ளது என்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி இந்த உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். அத்துடன் தமிழில் செயல்படுத்தப்படும் அம்மா உணவக திட்டம் போன்று ஒரு திட்டம் விரைவில் புதுவையிலும் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் தகவல் தெரிவித்தார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபொழுது குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் நாட்டின் வளர்ச்சி குறித்து பேசும்பொழுது நீங்கள் வரும்பொழுது பார்த்துக் கொள்ளுங்கள் என விளையாட்டாக கூறுவார்கள். ஆனால் தற்பொழுது நாட்டின் பிரதமராக மோடி பொறுப்பேற்று நாட்டின் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வருவார் என நினைத்திருக்க மாட்டார்கள் என புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமரை புகழ்ந்து பேசினார். புதுச்சேரி அரசு சார்பில் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் மற்றும் புதிய பயனாளிகளை பதிவு செய்யும் ஜன் கல்யாண் சபா நிகழ்ச்சி கம்மன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணாராவ், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலர் சரத் சவுகான் உள்ளிட்ட துறை செயலர் கேசவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய முதல்வர் ரங்கசாமி, பிரதமராக 12 ஆண்டு கால சிறப்பான ஆட்சியை மோடி செயல்படுத்தி வருகிறார் என்றும், நான் புதுச்சேரி முதலமைச்சராக இருந்தபொழுது மோடி குஜராத் மாநில முதலமைச்சராக இருந்தபொழுது நன்றாக எனக்கு தெரியும். அவரது மாநில வளர்ச்சிக்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் எப்படி அக்கறை கொண்டிருந்தார் என்பதை உணர்ந்திருக்கிறேன். ஒரு சில கூட்டங்களின் பொழுது யார் சொன்னாலும் அவர் பேசுவதை நிறுத்த மாட்டார் என்றும், தான் என்ன சொல்ல வருகிறோம் என்பதை முழுமையாக சொல்லிவிட்டு ஆணித்தனமாக வலியுறுத்துவார் என்றார். மேலும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் பொழுது நிதியமைச்சராக இருக்கும் பொழுது சொல்வார்கள், மோடிஜி நிறுத்துங்கள், நீங்கள் வரும்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் என விளையாட்டாக கூறுவார்கள். இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன், விளையாட்டாக சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது நாட்டின் பிரதமராக மோடி பொறுப்பேற்று நாட்டின் வளர்ச்சியை கொண்டு வருவார் என்று அவர்கள் நினைத்திருக்க மாட்டார்கள் என்றார். புதுச்சேரியில் அட்டவணை இன மாணவர்களைப் போல பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கும் கல்வி கட்டணத்தை அரசு ஏற்க வேண்டும் என தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பட்டியலிடப்பட்ட சமூக மாணவர்களுக்கு வழங்கப்படும் எல்கேஜி முதல் ஆராய்ச்சி கல்வி வரையிலான முழுமையான இலவச கல்வி திட்டத்தை பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சுவாமிநாதன் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். 2026-27 கல்வியாண்டிலிருந்தே கல்வி கட்டணம், தேர்வு கட்டணம், விடுதி கட்டணம் மற்றும் புத்தக செலவுகள் உள்ளிட்ட அனைத்தையும் அரசே ஏற்று திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும், இதன் மூலம் சமூக நீதி நிலைநிறுத்தப்பட்டு உயர்கல்வி வாய்ப்புகள் அதிகரித்து வறுமை ஒழிப்புக்கு, மாநில வளர்ச்சிக்கும் உதவும் என அவர் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே ஒடிசாவில் இருந்து ரயில் மூலம் கஞ்சாவை கடத்தி வந்த நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 16 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு பகுதியில் ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வரப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மயிலம் காவல் நிலைய காவலர்கள் கூட்டேரிப்பட்டு பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரில் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த பொழுது அங்கே சந்தேகத்திற்கிடமான முறையில் நின்றிருந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அவர் வைத்திருந்த பையை சோதனை செய்ததில் 8 பொட்டலங்களில் 16 கிலோ கஞ்சா இருப்பது தெரியவந்தது. அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் அவர் சென்னை சவுகார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ராஜசேகர் என்பதும், ஒடிசாவிற்கு ரயிலில் சென்று கஞ்சாவை கடத்தி வந்தது கூட்டேரிப்பட்டு வழியாக விற்பனை செய்ய எடுத்து சென்றதும் தெரியவந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த மயிலம் காவல்துறையினர் ராஜசேகரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
வில்லியனூர் தொகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கு அரசு சொந்தமான இடங்களை ரவிக்குமார் எம்எல்ஏ இன்று கலெக்டர் தலைமையில் ஆய்வு செய்தார். வில்லியனூரில் வெற்றி பெற்ற ரவிக்குமார் எம்எல்ஏ தொகுதியில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என முதல்வர் ரங்கசாமியிடம் கோரிக்கை வைத்தார். அதனைத் தொடர்ந்து முதல்வரின் வழிகாட்டுதலின்படி ரவிக்குமார் எம்எல்ஏ கலெக்டர் குலோத்துங்கன், வில்லியனூர் சப் கலெக்டர் குமரன், நில அளவைத்துறை இயக்குநர் செந்தில்குமரன், தாசில்தார் சேகர், சந்தோஷ்குமார் மற்றும் துறை அதிகாரிகள் நேற்று வில்லியனூர் தொகுதியில் பி மணவெளி, உத்தரவாகினிப்பேட், ஒதியம்பேட் தனியார் அட்டை கம்பெனி மற்றும் கொம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடங்களில் இலவச மனைப்பட்டா கொடுப்பதற்கான ஆய்வு செய்தனர். அப்பொழுது அரசுக்கு சொந்தமான இடத்தின் பரப்பளவு குறித்து கேட்டறிந்தனர். கலெக்டர் தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் வில்லியனூர் தொகுதியில் இடங்களை ஆய்வு செய்த பின் அங்கிருந்து மங்களம் தொகுதியில் உள்ள VAO அலுவலகங்களில் ஆய்வு செய்தனர். அப்பொழுது பணியிலிருந்த VAO-க்களுடன் சான்றிதழ் கொடுப்பது குறித்து தகவல்களை கேட்டறிந்தனர். அலுவலகத்திற்குள் உரிய நேரத்திற்கு வர வேண்டும், பயனாளிகள் கேட்கப்படும் சான்றிதழ்கள் விசாரித்து உடனுக்குடன் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தினர்.